வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமைகளை வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கடகம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இடம்பெறுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உள்ளார்ந்த தெளிவை நாடும் மனநிலையுடன் இருப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளில் நிதானம் தேவைப்படும் சூழ்நிலைகளை சந்திக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செயல்களில் ஆழத்தையும் தீவிரத்தையும் வெளிப்படுத்துவார்கள், ஆனால் சில நேரங்களில் மனச்சுமையும் அதிகரிக்கலாம். தொழில்துறையில் தெய்வீக ஒளியாய் பிரகாசிக்கும் சூரிய பகவான் மற்றும் அன்பின் தெய்வம் சுக்கிர பகவான் தரும் அருளால் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும். செவ்வாய் பகவான் தரும் தீவிர சக்தி முடிவெடுப்புகளில் துல்லியத்தையும் வேகத்தையும் வழங்கும். இருப்பினும் ராகு பகவானின் சாய்வு காலங்களில் கூட்டாண்மைகளில் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இதனால் வருமானத்தில் மெதுவான உயர்வு நிகழும். குரு பகவான் தரும் அறிவும் சீர்திருத்தமும் செலவுகளை கட்டுப்படுத்தும் சூழலை உருவாக்கும். இதுவே நீண்டகால நன்மைக்கான பாதையை அமைக்கும். மாதத்தின் முதல் நாட்களில் புதன் பகவான் 8ஆம் நிலையில் இருந்து மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். அதேபோல் செவ்வாய் மற்றும் சனி பகவான்கள் 9ஆம் நிலையில் இருப்பதால் உடல் சோர்வு எளிதில் தோன்றும். இதனால் ஓய்வு, நீர்ப்பானம், மெதுவான நடைபயிற்சி போன்றவை அவசியமாகும். குரு பகவான் 12ஆம் நிலையில் இருப்பதால் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் பயன் தரும். 20ஆம் தேதி பிறகு சுக்கிர பகவான் தரும் மென்மை உடல் நலத்தில் நிம்மதியை உருவாக்கும். இந்த மாதம் உள்ளார்ந்த தெளிவு தேவைப்படும் காலம். சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் தரும் ஒளி குடும்ப உறவுகளில் நம்பிக்கையை அதிகரிக்கும். எனினும் ராகு பகவான் 8ஆம் நிலையில் இருப்பதால் மன அமைதியிலும் அணுகுமுறையிலும் நிதானம் அவசியமாகும். அதனால் தவறான புரிதல்கள் குறையலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் முயற்சியில் கவனம் செலுத்துவது நல்லது. மாத இறுதியில் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சனி மற்றும் செவ்வாய் பகவான்கள் தரும் தீவிரம், கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டில் முன்னேற்றத்தை உருவாக்கும். இதனால் புதிய வாய்ப்புகளை அணுகும் தைரியம் அதிகரிக்கும். குரு பகவான் உள்ளார்ந்த சீரமைப்பை ஊக்குவிப்பதால் முடிவெடுப்பில் ஆழம் வரும். 20ஆம் தேதி பிறகு சுக்கிர பகவான் சமூக வட்டத்தில் ஆதரவை அதிகரிப்பார். இதனால் புதிய தொடர்புகள் உருவாகி எதிர்கால வளர்ச்சிக்கு பாதை திறக்கும். குரு பகவான் 12ஆம் நிலையில் இருப்பதால் இந்த மாதம் உள்ளார்ந்த அமைதியை தேடும் காலமாகும். இதனால் தியானம், மூச்சு பயிற்சி, அமைதியான நடைபயிற்சி போன்றவை மனதை நிலைநிறுத்தும். சூரிய பகவானும் சனி பகவானும் வழங்கும் ஆழமான ஒளி வாழ்க்கையின் நோக்கத்தை மீண்டும் சிந்திக்க தூண்டும். அதேபோல் ராகு பகவான் இருக்கும் நாட்களில் மனம் சிதறாமல் இருக்க எளிய ஜெபம் அல்லது காயத்ரி மந்திரம் போன்ற ஆன்மீக முறைகள் உதவும். மாத இறுதியில் சுக்கிர பகவான் தரும் மென்மை உள்ளார்ந்த நம்பிக்கையை உயர்த்தும். இந்த மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சீரமைப்பு, நிதானம், உள்ளார்ந்த தெளிவு ஆகியவற்றை வலுப்படுத்தும் காலமாகும். தொழிலில் முன்னேற்றம் காணப்படும், ஆனால் முடிவெடுப்பில் பொறுமை அவசியம். உறவுகளில் மென்மையான உரையாடல் பலனளிக்கும். நிதியில் கட்டுப்பாடு தேவைப்படும். ஆன்மீகமாக இந்த மாதம் மனதை அமைதியாக்கும் வாய்ப்புகளை திறக்கிறது. கிரகங்கள் தரும் ஒளி மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை உருவாக்கும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம்,
உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.